13 ஆண்டுகள் முடிந்தது. 2012 மார்ச் மாதம் 29, தற்போது 2025 ஆகஸ்ட், இன்றைக்கு 20ஆம் தேதி. 14வது ஆண்டுகளை ஒரு வழக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அந்த வழக்கில் என்ன உண்மை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா, இந்த வழக்கில் ஒரு பெரிய ஆளுமை என்று சொல்லப்படுகிறது. இறந்து போனவர் சாதாரணவர் அல்ல. இது 2012 21க்கு பிறகு திமுக சில வாரங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட 2021க்கு அப்புறம் அவங்க நடத்தின எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறவில்லை. எந்தவித விட்னஸும் கிடைக்கல. இப்போ ஸ்பெஷலாக டிஐஜி வருண்குமார், அவருக்கு உதவியாக எஸ்பி தஞ்சையில் இருந்த ராஜாராமன், இந்த 2 பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அவங்க பண்ணல தான் திருச்சியில் மணச்சநல்லூர் குணா என்ற குணசீலன், அதை போன்று இன்னொரு கைதி, எங்க மிக முக்கியமாக பார்க்க போனால் அவர் சிறையில், அதாவது பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதி. இவங்க 2 பேரும் பேசிய பேச்சில் தான் இதெல்லாம் தெரிஞ்சது. இன்னொருத்தர் துரைப்பாண்டியன்லாம் நிறைய கதைகள் வந்தது, அதெல்லாம் நம்ம சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே இப்போ என்ன வந்திருக்குன்னா, இதை கடைசி வரைக்கும் அவர்கள் கண்டுபிடிக்க போவதில்லை, கண்டுபிடிக்கவும் மாட்டார்கள் என்றும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. குணசீலன், மணச்சநல்லூர் குணசீலம், முட்டை ரவி அப்படியே போய் கொண்டிருந்தது. அதுக்கு அவங்க சொல்றது இது இப்போதில்லை, ஏற்கனவே நடந்துச்சு. 2016, 17 அதிமுக ஆட்சியிலே விசாரணை தொடங்கியது. சிபிஐக்கு கொண்டு வர சொல்லி ராமஜெயத்துடைய மனைவி லதா, அந்த அம்மாவும் கூட மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த போக்கில் யூகிக்கக்கூடியவர்கள் ஆயுள் தண்டனை பெற்ற பாளையங்கோட்டை கைதியும் மணச்சநல்லூர் குணா, முட்டை ரவி என்று சம்பந்தம் இல்லாமல் வழக்கை திசை திருப்பும் முயற்சியாக இருக்குமோ என்றும் கேட்கிறார்கள்.